இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் ரோட்டரி கிளப் உறுப்பினர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இப்பொழுது ரோட்டரி கிளப் உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம், குட் ஆஃப்டர்நூன். ஃபஸ்ட்டு வந்து சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் இருக்கும். சுரேஷ் எங்களை இன்வைட் பண்ணி இப்படி ஒரு சென்டர் நடத்துகிறாங்க, இப்படி ஒரு விஷயம் நடத்துறீங்கன்னு எங்களுக்கு காமிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் பிரீத்தி மேடம் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்கள வந்து நான் வந்து ஒரு 2 months பிஃபோர் ரோட்டரி மீட்டிங் எங்களுக்கு சென்னையில் நடந்துச்சு. 2 day மீட்டிங்கு, ஒரு பெரிய செமினார், கிட்டத்தட்ட 3000 பேர் அட்டென்ட் பண்ணாங்க. அதில் வந்து அவங்க வந்து அவங்களோட ஃபுல் ஹிஸ்ட்ரி பேசினாங்க. ரொம்ப இன்ஸ்பைரிங் ஆனிச்சு. கிட்டத்தட்ட லஞ்சுக்கு அப்புறம் பேசினாங்க. சண்டே எனக்கு ஞாபகம் இருக்குது. சாட்டர்டே லஞ்சுக்கு அப்புறம் பேசுகிறப்ப நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க, அது வேற ஒருத்தர் பேசினாரு. பட் சண்டே இவங்க பேச்சை கேட்டு எல்லாருமே உட்காந்து எழுந்திரிச்சு நின்று கை தூக்கினாங்க, இன்க்ளூடிங் மீ. ஏன்னா அப்படி ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச் அவங்க கொடுத்தாங்க. ப்ளஸ் அவங்களோட ஸ்டோரி சொன்னது வந்து ரொம்ப எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்துச்சு. நான் வந்து ரொம்ப பேசுகிறேங்க. என்னோட ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸு, நான் 17 வயசு இருக்கிறப்ப எனக்கும் ஸ்பைனில் ஒரு பெரிய இன்ஜுரி, ஃப்ராக்சர், L4 பிரேக்கேஜ் ஆகிடுச்சு. ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கப்ப என்னால் எந்திரிக்க கூட முடியல. என் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அப்போ ஜிம்மில் இருந்த ஜிம் ட்ரெயினர் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் டாக்ஸியில் தூக்கிட்டு போய் சென்னையில் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணாங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் கால் பண்ணி வர சொன்னாங்க. அப்போ தான் மொபைல் ஃபோன் கிடையாது, இந்த ஃபோன் தான், நார்மல் இந்த ஃபோன். அப்போ எங்கள் அப்பா ஈவினிங் வந்தார். வந்து டாக்டர் உள்ள எக்ஸாமின் பண்ணிட்டாரு. டாக்டர் என்கிட்ட அப்பா கிட்ட சொன்ன ஒரே வார்த்தை, இவருக்கு வந்து பெரிய ஃப்ராக்சர், L4 L5 ரெண்டுமே உடஞ்சிருக்கு, ரெண்டுமே கிராஸ் ஓவர் ஆயிடுச்சு. அது வந்து ஒரே வழியில் சரி பண்ண முடியும், அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாங்க. சரி, அப்பா கேட்டார், எங்கள் அப்பா கேட்டார் என்ன சான்சஸ்ங்க அப்படின்னாரு. 80% வேஸ்ட்டு கீழே பேரலிட்டிக் ஆயிடுவார் ஆப்ரேஷன் பண்ணால், 20% சான்சஸ் இருக்குது சார், இது உங்களோட இஷ்டம், இல்லை கன்சர்வேட்டிவ் மெத்தட், அதாவது டேப்லெட்ஸ் ஃபிசியோதெரப்பியில் சரி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அப்போ எங்கள் அப்பா ஒரே ஒருத்தர் சொன்னார், ஆப்ரேஷன் வேணாம், எனக்கு டேப்லெட்ஸும் ஃபிசியோதெரப்பியும் சரி பண்ணுங்க அவனை அப்படின்ட்டு. எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவன் மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 6 months அதுக்கப்புறம் நான் போகாத ஹாஸ்பிட்டலில் ட்ராக்ஷன் ட்ராக்ஷன் பண்ணியிருக்கேன், ஹைட்ரோதெரப்பி பண்ணியிருக்கேன், 3 months க்ளச்சஸ் இருந்து நடந்திருக்கேன். ஆனால் என்னை ஒரு வாட்டியும் மோட்டிவேட் பண்ணது என்னோட அப்பாவும் எங்கள் அம்மாவும். அதே மாதிரி உங்கள் கூட இருக்கிறது உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களோட நம்பிக்கை, அவங்களோட ஸ்ட்ரென்த், அவங்களோட சாக்ரிஃபைஸ், அதை நீங்கள் என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கிட்டு என்னாலையும் முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு ஒர்க் பண்ணுங்கள். சூப்பராக எல்லாம் பண்ணுறீங்க. நான் எப்படி பார்த்தனோ அந்த மாதிரி பல பேர் இங்கே பார்க்குறேன். இப்போ நான் எப்படி இங்கே பேசிகிட்டு இருக்கணும், இல்லை நான் எப்படி இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கணும், அது மாதிரியும் உங்களால் முடியுன்றது எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே முடியும். அதுக்கு மெயின் காரணம் உங்களோட ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, உங்களோட மென்டாலிட்டி, எதுவுமே சாதியும். அந்த இதை நான் இங்கே பார்க்குறேன். நிறைய பேர் இங்கே வந்து கஷ்டப்பட்டு உங்களோட எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அதுக்கேற்ற மாதிரி சூப்பர் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, கைடன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் அந்த மன உறுதியை, அந்த மன நம்பிக்கையை நீங்களும் சரி, உங்கள் ஃபேமிலி கொடுக்கறதும் சரி, எப்பவுமே நினச்சிக்கிட்டு எக்காரணம் கொண்டும் நம்ம டிப்ரெஷனுக்கோ இல்லை நம்மளால் முடியாதுன்னு நினைக்காது. ப்ளீஸ், இதுக்கு உதாரணம் நான் நிற்கிறேன், சரிங்களா? ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுங்கள். எந்திரிச்சு நீங்கள் எல்லாரும் ஒரு நாள் உங்களோட ஃபேவரட் ஸ்போர்ட்டையோ இல்லை உங்களோட ஃபேவரட் ஒர்க்கையோ பண்ணுவீங்க. இது நம்பிக்கை எனக்கு கண்டிப்பாக இருக்குது. சாரோடையும் பிரீத்தி மேடமோட ஆசீர்வாதம் ப்ளஸ் பெஸ்ட் பீப்புள் அங்கே நிற்கிறாங்க பின்னாடி, டெக்னீஷியன்ஸ், ஃபிசியோதெரபிஸ் எல்லாரும். அவங்க மாதிரி பல பேர் ஹெல்ப் பண்ணதால நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன். ஸோ ஆல் த பெஸ்ட். ரொம்ப தேங்க்ஸ் எங்களுக்கு கூப்பிட்டுருக்கு. இங்கே வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய இதான் நினைக்கிறோம் நாங்கள். blessing I would say, and I can see what நான் என்னை பார்க்குறேன். 20 வருஷம் முன்னாடி நான் எங்கே இருந்தேன்னு நான் பார்த்துட்டேன். இப்போ நீங்கள் என்னை பார்த்துட்டீங்க. நாளைக்கு நீங்கள் தான் நின்று நிலையில் பேசுவீங்க. தேங்க்யூ. என்னோட
பெஸ்ட் ஃப்ரெண்ட் கலீக் மிஸ்டர் வெங்கடேஷன் கொஞ்சம் பேசக்கூ. எல்லாருக்கும் வணக்கம். கேப்டன் வெங்கடேஷ். முதல்ல பிரீத்தி மேடம் சார் சொன்னாப்ப, ஜெய் சார் சொன்னாப்ப, நானும் 2 மாதம் முன்னாடி அவங்களோட இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்சை கேட்டேன். அவங்க பேசச்ச அவங்க முகத்தில் இருக்கிற அந்த எக்ஸ்பிரஷன் அதை பார்த்தே எனக்கு நம்பிக்கை வரல. அவங்க எப்படி தான் இந்த சீட்டில் இந்த சேரில் உட்காந்துருக்குறாங்கன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏன்னா பார்த்தா அவங்க பேசுறது எல்லாமே எப்பவும் சிரிச்ச முகம், ஒரு ஹோப், ஒரு கான்ஃபிடென்ஸ். எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க எப்படியாவது தாக்கிக்கலாம், அதை டிஃபீட் பண்ணிடலான்னு ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வினிதா மேடம் எங்கள் பிரசிடென்ட் ஆஃப் ரோட்டரி கிளப்பில் சொன்னாங்க, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம இந்த சோல் ஃப்ரீ இன்ஸ்பயரை போய் பார்த்து எப்படி நீங்கள் என்ன செய்யணுங்கிறத ஒரு வாட்டி பார்த்துட்டு புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வரச்ச எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு கிளியர் ஐடியாவாக இல்லை, ஆனால் ஒருத்தரோட சேலஞ்சஸை பார்த்தே எனக்கே ஒரு இன்ஸ்பிரேஷன் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நான் இந்த பேசச்சே எனக்கு ஒரு ஞாபகம் என்ன வருதுன்னு, ஒரு 40 வருஷம் முன்னாடி என்னோட எக்ஸ்பீரியன்ஸே, நான் கப்பலில் வேலை செஞ்சேன். ஒரு 20-21 வருஷம் கப்பலில் வேலை செஞ்சு நான் கேப்டனாக வேலை செஞ்சேன். ஸோ என் கெரியரை ஆரம்பிச்ச ஏதோ ஒரு வைரல் அட்டாக்னால கம்ப்ளீட்டாக எனக்கு ஒரு ரைட் சைடில் பேரலிசிஸ் மாதிரி ஆகிடுச்சு. பேரலிசிஸ்னால ஒரு காப்பி குடிக்கிறதுன்னு அந்த கோஆர்டினேஷன் இல்லாமையே கஷ்டப்பட்டேன். நியூஸ் பேப்பரை தூக்கிறது இல்லைன்னா ஒரு புத்தகத்தை தூக்கவே முடியல. அந்த ஸ்டேஜில் ஒரு மாதம் நான் கம்ப்ளீட்டாக வீல் சேர்லேயே ஸ்பெண்ட் பண்ணி ரீஹாபிலிட்டேஷன் பண்ணேன். நான் எப்படியாவது இந்த பிரச்சனையை தீர்மானம் பண்ணி இதை முடித்து வாழ்க்கையை திரும்பி எப்படி இருந்ததோ அது மாதிரியே நான் கொண்டாடணும்னு நான் மனசில் இது கிளியராக வச்சுட்டேன். எப்படியாவது நம்ம செஞ்சுக்கலாங்க. அந்த டிட்டர்மினேஷனே தான் நான் உங்கள் முகத்தில் பார்த்துட்ருக்கேன். ஒருத்தர் விதவிதமான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேங்க. இது எது ஆகுதுன்னா, சாமி கடவுள் ஏதோ ஒரு காரணத்தினால நமக்கு ஒரு சோதனை மாதிரி நம்ம நினைச்சுப்போம். ஆனால் அந்த சோதனையில் அது எப்படி மீதி பேருக்கு நீங்கள் ஒருத்தரோட கதை, உங்கள் ஸ்டோரி நம்ம கேட்டு புரிஞ்சுட்டா நிறைய பேர்கிட்ட நம்மளே சொல்லலாம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஆகிட்டீங்க, நீங்கள் எப்படி ஆக போகிறீங்க. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் தான் இங்கே ரொம்ப முக்கியமாக. பிரீத்தி மேடமும் எல்லாமே இங்கே இருக்கிற ஸ்டாஃப் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. உங்கள் சைட்லேருந்து எவ்வளோ சீக்கிரமாக தைரியசாலியோட ஒரு கான்ஃபிடென்ஸோட நீங்கள் சரிப்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் வாழ்க்கையோட கதை. இதுதான் விதவிதமான ஆளுக்கு விதவிதமான பிரச்சனை வரும். ஏதோ நம்ம ஐயோ பெரிய பிரச்சனை இருக்குது, அதை விட பெரிய பிரச்சனை நம்ம நினைச்சுப்போம், அதுதான் வந்துருக்கு. ஆனால் இன்னொருத்தரை பார்த்தா அதை விட பெரிய பிரச்சனை வந்து எல்லாமே முடிஞ்சு இப்போ நன்னா இருக்காங்க தான் பார்த்துட்டே இருப்பாங்க. அதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க லைஃப்பில். அது மாதிரியே ஆகும். என் கதை மாதிரியே உங்கள் கதையும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆக போகுது. அண்ட் உங்கள் 3 பேருக்கு அந்த சந்தோஷம் சிரிப்பை பார்த்தாலே எங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட் மாதிரி இருக்கும். பிகாஸ் நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க, ஆனால் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுதான் ஒரு மெசேஜ். நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக பண்ணுங்கள். அண்ட் லைஃப் இருக்கிறபடி ஏதாவது பிரச்சனை வந்தாலும் அதை டிஃபீட், அதை எப்படியாவது நம்ம சர்வ் பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் நல்ல விதமாக காப்பாற்றலாம், ஃபேமிலிஸையும் காப்பாற்றலாம். அண்ட் இது மாதிரி ஒரு சர்வீஸ், இது மாதிரி ஒரு சென்டர் பண்ணினதுக்கு பிரீத்தி மேடம், கவர்மெண்ட் சப்போர்ட், எல்லாம் இங்கே இருக்கிற அஃபிஷியல்ஸு, எல்லாம் ஸ்டாஃப், எல்லாம் ஒரே டீமில் வேலை செஞ்சு எல்லாம் இந்த என்டையர் லைஃபையே, இந்த ஏரியா, இந்த நம்ம நாடை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் நம்ம பார்க்கணும். தேங்க்யூ. அடுத்தபடியாக நம் சோல் ஃப்ரீயில் தையல் பயிற்சி பெற்றவருக்கு சான்றிதழ் வழங்குமாறு மிஸ் வினிதா வெங்கடேஷன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
பீட்டே ஸ்பீட் ஆகுது